வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடேஸ் ரெசிபி ஸ்பெஷல் லட்டு. அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு கடலை மாவு, 2 கப் சுகர், 50 கிராம் பாதாம், 100 கிராம் முந்திரி, அரை லெமன், 4 ஏலக்காய், 50 கிராம் ட்ரை கிரேப்ஸ். நெய் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி, பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் தேவைப்படும். ஃபுட் கலர் ஆப்ஷனல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடலை மாவை இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கணும். முதல்ல 2 கப் மாவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும், கட்டி இல்லாத. பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், அப்போ தான் பூந்தி குண்டு குண்டாக இருக்கும், முத்து முத்தாக அழகாக விழும். அதுக்காக தான் அந்த பேக்கிங் சோடா. சலிச்சிக்கணும். சலிச்ச மாவை கட்டி இல்லாத நம்ம தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்படி கரைச்சாதான் நம்ம கரண்டியில் வச்சு தேய்க்கும் போது கீழே அழகாக விழுவும். இந்த பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஆயிலை பேரலெல்லாம் நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி பொறுமையாக நல்லா ஹீட் ஆனோடனே பொறுமையாக இந்த பூந்தி கரண்டியில் இதை வச்சு இப்படி தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்க்கணும். ரொம்ப முருகலாகாத, முன்னாடியே பூந்தி வெந்தோடனே எடுத்துடணும். பூந்தி ரொம்ப முருகல் விடக்கூடாது. வெந்த உடனே நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு எல்லாத்தையும் எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து போடும் போது இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். இல்லைன்னா பூந்தி ரவுண்ட் ரவுண்டாக முத்து முத்தாக விழாது. க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்து போடணும். நம்ம திருப்பி பொறுமையாக அந்த மாதிரி அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். உடனே எடுத்துடலாம். ஈவனாக ஒன்று மேலே ஒன்று விழாத மாதிரி போடணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி பூந்தி பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா பூந்தியையும் டிஷ்யூ பேப்பரில் அள்ளி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா ஆயில்னால் அதிலே அப்சர்வ் ஆகிடும். இதே மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டு அதே ஆயிலே முந்திரி, பாதாம், ட்ரை கிரேப்ஸ் நான் பொரித்து எடுத்து இதில் நம்ம பொரித்து வச்சுருக்க பூந்தியோடு சேர்த்து கொட்டிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக பூந்தி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அது கூட ஒரு 4 ஏலக்காய், நம்ம எடுத்து வச்சுருக்க 4 ஏலக்காவும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த பூந்தியோடய போட்டுடணும். இப்போ சுகர் சிரப் செய்கிறதுக்கு 2 கப் சுகர், 1 கப் தண்ணி,
சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டிங் இருக்கும். இப்போ ஃபுட் கலர், இது ஆப்ஷனல். லெமன் ஜூஸ், அரை லெமன் ஜூஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூந்தி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை 1/2 அன் ஹவர் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடணும். அப்போ அந்த சுகர் சிரப் எல்லாம் ஊறிடும் பூந்தியில். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணி மூடி வச்சிடணும். அப்படி சூடு ஆறின பிறகு நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதுதான். இப்போ எல்லாமே ஃபுல்லாக சுகர் சிரப் ஃபுல்லாக பூந்திலே ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. இப்போ ஆறின பிறகு லட்டு பிடிக்க வேண்டியதுதான். அவங்கவுங்க தேவையான அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பிடிச்சி வைக்கணும்.
சுகர் சிரப் மட்டும் ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எடுத்து வச்ச பூந்தி போட்டுக்கணும். இப்போ லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸ்பெஷல் லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.